சுரேசாலை அவர்களை காப்பாற்றப் போகின்றோம், அவருக்கு நீதி பெற்றுக் கொடுக்க போகிறோம், நியாயம் பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறது தானே. விமல் வீரவன்ச, உதய கம்மன் பிள்ளை, இந்த மாதிரி ஒரு குரூப். இதுக்கு பின்னால் ஒரு சில மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில பல தகவல்கள் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒன்று நேற்று நீதிமன்றத்திலே இடம்பெற்றது. அதனுடைய விவரங்களையும் பார்க்கலாம். இந்த பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் உதய கம்மன் பிள்ளை சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து திடீரென்று பார்த்தா வெளியால வாரார். எந்த இடத்துல இருந்து வாரார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் சிரிப்பு வரும். எனவே அந்த ஒரு கருத்தோவியத்தையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதிக்கு சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை குழப்புவதற்கு திட்டமிட்டு உதய கம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, மற்றது திலித் ஜெயவீர, மற்றது சுரேசாலை, இவர்கள் எல்லோருமே வேணுமென்றே திட்டமிட்டு செயல்படுகிறார்கள், விசாரணைகளை குழப்பும் விதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினரை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மிக விரைவில் இவர்கள் கூட சிலவுல கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுது. உதய கம்மன் பிளவும் விமல் வீரவன்சவும் ஏன்னு சொன்னால் இவ்வளவு பேரையும் கைது செய்து ஒரு இடத்துல இருத்தி வச்சு போட்டு அவையின் வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்டினா தான் இந்த விசாரணைகளை ஒழுங்கா எடுக்க முடியும். எல்லாத்தையும் மாற்றி 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 குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நேரம் பார்த்து, பொறுத்த தருணம் பார்த்து இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறது ஏன் என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் நேற்று கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், சத்தியாகிரகம் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு டிராமா ஒன்றை போட்டார்கள். அதுக்கு ஆக்களோட ஒத்துழைப்பே கிடைக்கல. பொதுமக்கள் அதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை. கடைசியில் அது முடிஞ்சு போட்டுது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்று சொன்னால், சுரேசாலையும் சேர்ந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை குழப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி. என்னண்டா, இப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி விசாரணைகளில் எல்லா உண்மைகளையும் சுரேசாலை சொல்லிட்டார் என்று சொல்லி இல்லையா, இன்னும் ஒரு சில விஷயங்களை அவர் சொல்ல வேண்டியிருக்குது. நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு மறுத்து கொண்டு வருகின்றார். விசாரணையாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார் இல்லை என்று சொல்லி சிஐடியினரை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக அவருடைய மொபைல் போனுடைய பாஸ்வேர்டு இருக்கு தானே, அதை கேட்டால் சொல்றாரு இல்லையா, நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை என்றாராம். யாராவது ஃபோன் பாஸ்வேர்டை மறப்பினமா இல்லை தானே. அதே மாதிரி லேப்டாப்பினுடைய பாஸ்வேர்டை கேட்டால் அதுவும் தெரியாது, மறந்துட்டேன் என்று சொல்லி சொல்றாராம். அப்போ விசாரணை செய்யக்குள்ள இந்த மாதிரி ஒத்துழைப்பு வழங்காமல் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? விசாரணையாளர்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்கினா உடனே இந்த கும்பல் அங்கே டோர்ச்சர் நடக்குது, அவர் துன்புறுத்தப்படுகிறார், அவருக்கு அது இதுன்னு சொல்லி இங்கே கிளம்பினோம். எனவே எல்லாரும் கூட்டணி சேர்ந்து, அவியல் எல்லாரும் கூட்டணி சேர்ந்து இந்த விசாரணைகளில் உண்மையை சொல்லாமல் எப்படி தப்பலாம் என்று சொல்லி ட்ரை பண்ணினோம் என்றதான் சிஐடியினருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இனி இந்த விசாரணையை அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? கட்டாயம் உதய கம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச இந்த குரூப்பையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு சுரேசாலைக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு செல்லை போட்டு அங்கே வச்சு நல்ல விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா தான் இந்த விசாரணைகள் ஒழுங்காக நடக்க முடியுமே தவிர அவர் உள்ளுக்குள்ள இவியல் வெளியில இப்படியே இருக்க விட்டா மாற்றி மாற்றி குழப்பிக்கொண்டு தான் இருப்பினோம். இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஒரு டீம் அதாவது ஷானி அபேசேகர் அவருடைய தலைமையிலான ஒரு டீம் பிரான்ஸுக்கு ஆசாத் மௌலானாட்ட நிறைய வாக்குமூலங்கள் எடுத்தது. அவர் ஆசாத் மௌலானா சில பல அதிர்ச்சியான தகவல்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ அவர் கொடுத்த வாக்குமூலங்களோட அடிப்படையில் அங்கே போய் திருப்பி விசாரிக்கணும் சுரேசாலையிட்ட. ஏன்னு சொன்னால் சுரேசாலை நிறைய தகவல்களை சொல்லாமல் மறைச்சு தானே வச்சிருந்தவராம். அப்போ ஆசாத் மௌலானா சொன்ன தகவல்களையும் சாட்சியங்களையும் கொண்டு போயிட்டு அதை வச்சு திருப்பி சுரேசாலையிட்ட விசாரிக்கணும். அதை மேக் ஷோ பண்ணணும். இப்படி நடந்ததாமே, அப்படி நடந்ததாமே, இந்த தகவல் உண்மையா, இந்த தகவல் பொய்யான்னு சொல்லி கேட்கத்தானே வேணும். ஏன்னு சொன்னால் நிறைய தகவல்களை ஆசாத் மௌலானா சொல்லிட்டார். அப்போ அதை வச்சு விசாரிக்கக்குள்ள தான் சுரேசாலை திடீரென்று இப்படி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறேன், சாப்பிடாம கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் டிராமா. அதே நேரம் வெளியில் இருக்கிற இந்த குரூப் இருக்கு தானே, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பிள்ளை குரூப், அவைக்கும் ஏதோ சாடமாடியா தெரிய வந்திருக்கு போல இருக்கு. ஆசாத் மௌலானா இப்படி சொல்லிப்பார், அப்படி சொல்லிப்பாருன்னு சொல்லி. எனவே அதனால தான் இவையை படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இது எல்லாத்தினுடைய முக்கியமான காரணம் இந்த உண்மைகளை வெளிவராமல் தடுக்கத்தான். இன்னும் கொஞ்சம் உண்மைகள் வெளிவர இருக்குது, அதை மூடி மறைக்கணும். அதன் மூலம் தங்களுடைய எஜமான் யாருன்னு உங்களுக்கு தெரிந்தானே, அவரை காப்பாற்றணும். ஏற்கனவே கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராக பயண தடை விதிச்சாச்சு. எந்த வேளையிலும் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறது இதுக்குத்தான் என்று சொல்லி இப்போ சிஐடியினர் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில்.
எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் சரியான முறையில் போய் நடந்து முடிஞ்சு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பாரபட்சம் இல்லாமல் பார்த்து பாராமல் இந்த குரூப் இருக்குத்தானே உதயகமன் பில குரூப் அவர்களையும் அதே மாதிரியே விசாரிக்கணும். சுரேஷாலையை விசாரிக்கிற மாதிரி இவர்களையும் விசாரிச்சாத்தான் அல்லது இவர்களையும் அடக்கி வச்சா மட்டும்தான் இந்த விசாரணையை கொண்டு போக முடியுமே தவிர இவர்களை சுதந்திரமாக வெளியில் விட்டால் இவையில் இருக்கிற சிங்கள மக்களை குழப்பி எல்லாத்தையும் போட்டு இல்லாத பொல்லா கதையெல்லாம் சொல்லி சிங்கள இளைஞர்களையும் போட்டு குழப்பி அடித்து மக்களை வந்து திரட்டுறதுலாம் கண்ணும் கருத்து மாதிரி பின்னம். இப்போ என்ன சொல்லி நம்ம சுரேஷாலையை பற்றி சுரேஷாலை வந்து ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர், அவ்வளோதான் அவற்ற பங்கு. சரத் பொன்சேகா சொல்கிறார் அவர் வந்து அங்கே பெரிய அளவில் எல்லாம் வந்து வெட்டி விழுத்தேற அங்கே அப்படி செய்தார் இப்படி செய்தார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்தார், அவ்வளவுதானே தவிர இப்போ என்ன சொல்லி நம்ம சொன்னால் தலைவர் இருக்கார் தானே, தலைவர்கிட்ட இருப்பிடம் எல்லாம் அவருக்கு தெரியுமா சுரேஷாலைக்கு. சுரேஷாலை தானே சொல்லி கொடுத்தவராம் இன்ன இடத்துல தலைவர் இருக்காருன்னு சொல்லி. அப்படி பயங்கர ஒரு மா வீரனாம், இந்த யுத்தத்தை வந்து வெல்றதுக்கு அவர் தானா முக்கியமான காரணமாம்னு சொல்லி இல்லாத போல கதையெல்லாம் இப்போ புதுசு அவுட்டு விடினோம். ஏனென்று சொன்னால் சிங்கள மக்களை குழப்பறதுக்கு நாட்டுக்காக போராடின ஒரு அரும்பெரும் வீரன், மிகப்பெரிய வீரன், அவருக்கு இந்த கதையான்னு சொல்லி சிங்கள மக்கள் அந்த சென்டிமெண்ட்டாக வந்து எடுபடிவினம் தானே, அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து மக்களை கொண்டு வந்து ரோட்டுக்கு இறக்கிறதுக்கு தான் இந்த பாடுபடினம். சரத் பொன்சேகாவை சொல்லி போட்டார் அங்கே ஆள் பெருசாக முக்கியமான ஆள் இல்லை, அவர் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி விட்டா. இந்த குரூப் என்ன சொல்லுன்னு தெரியுமா, இறுதி யுத்தத்தை நடத்தினது அந்த படைகளுக்கு தலைமை தாங்கினதே தளபதியே வந்து சுரேஷாலை தான் என்று சொல்லி சொன்னாலும் சொல்லி நம்ம போராடுக்கு என்ன சொன்னால் அந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே என்ன நடக்க போது, குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விஷயங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகின்றார்கள், இவர்களை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஒருபோதுமே நிறுத்தப்படக்கூடாது, அந்த விசாரணைகள் வந்து தங்கு தடை இல்லாமல் நடக்கணும் என்று சொல்லி வேண்டுகோள் வச்சுக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவர் தான் இந்த வேண்டுகோளை வச்சுக்கார். என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வர இந்த விசாரணைகள் வந்து திருப்தியாக இருக்குது, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத வேலைகளை வந்து இந்த அரசாங்கம் செய்யுது, எனவே விசாரணைகள் வந்து சரியாக தான் போய்கொண்டிருக்குது, அதை வந்து யாருமே குழப்பக்கூடாது, அந்த விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படணும், பாரபட்சம் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வழங்கப்படணும் என்று சொல்லி மறை மாவட்டம் சார்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள். எனவே அதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. விமல் வீரவன்ச நேற்று திங்கட்கிழமை கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்தவர் தானே, நேற்று திங்கட்கிழமை அந்த கேப்புக்குள்ளே வந்து ஒருக்கா மேல் நீதிமன்றத்துக்கும் போய் வந்தவர். ஏன்னு சொன்னால் அவருக்கு ஒரு வழக்கு ஒன்று இருந்தது, அவருக்கு முக்கியமான ஒரு வழக்கு. என்னென்னா கொஞ்ச காலமாக அமைச்சராக இருந்தவர் தானே, அமைச்சராக இருக்கைக்குள்ளே 75 மில்லியன் ரூபாய் காசை வந்து சுருட்டிக்கார். அதாவது அவற்றை வங்கி கணக்கில் வந்து திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 மில்லியன் ரூபாய் காசு வந்திருக்குது. அமைச்சராக வராக்கு முதல் வங்கி கணக்கில் ஒன்றுமே இல்லை, சும்மா அவரும் காற்று வாங்கி கொண்டு இருக்கு போராடக்கு. அமைச்சராக வந்தோன்னா டப்பன் 75 மில்லியன் வந்திருக்கு, எங்கேருந்து வந்தது? எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த விசாரணைகள் இடம்பெற்றன. இவர் அந்த நடுவில் கேப்புக்குள்ளே வந்து விசாரணைக்கு போயிட்டு தான் வந்தவர், போகாமல் இருக்க முடியாதானே, போவாடியுடன் அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்படும், அதனால் விசாரணைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தவர். இப்போ வந்து அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் 25ஆம் தேதி. எனவே அந்த வழக்கு வேறு அவற்றை களத்தை வந்து நெருக்கி கொண்டிருக்குது. எனவே அதிலிருந்து தப்புறதுக்காகவும் அதை திசை திருப்புறதுக்காகவும் இங்கால வந்து சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரா என்கிற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் உள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு பஸ் வந்து நிறைய பேரை ஏற்றி கொண்டு கொழும்பில் இருந்து காலி நோக்கி போயிருக்குது. காலி நோக்கி வேகமாக போகைக்குள்ள ஹைவேல போய்கொண்டிருக்கும் போது அப்படி பயங்கர வேகமாக போகைக்குள்ள கட்டுப்பாட்டை இழந்து ஒரு தூண்டில் கொண்டு போயிட்டு பஸ்ஸை கொண்டே மோதிக்கார். அப்படி மோதினதில் வந்து 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயகமன் பிள்ளை இருக்கார் தானே, திடீரென்று வெளியால் வந்து பொத்தனை குதிக்கிறார். எங்கேருந்து வந்து குதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குப்பை தொட்டிக்கிலேருந்து வெளியால் வந்து குதிக்கிறார். அப்போ ஏன் உதயகமன் பிள்ளை குப்பை தொட்டிக்கிலேருந்து வெளியால் வராருன்னு சொன்னால் அதை நீங்களே விளங்கி கொள்ளலாம். உதயகமன் பிள்ளை மாதிரியான ஆக்கள் வந்து குப்பை தொட்டிகள் இருக்கிறதுக்கு தான் லாயக்கான ஆக்கள் என்று சொல்லி இந்த கருத்தோவியம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எனவே அங்கேருந்து வெளியால் பாஞ்சு வந்துக்கார் சுரேஷாலையை வந்து காப்பாற்றுறதுக்காக. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.